வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை வெளியில் இருந்து பார்ப்பவர்கள் பலரும் இவர்கள் அமைதியானவர்கள், மெதுவாக பேசக்கூடிய ஒரு நபர்கள், எதையும் பொறுமையாக தாங்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றுதான் நினைத்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் நீங்கள் சந்தித்த வாழ்க்கை அனுபவங்கள் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது என்பதை உண்மையில் சிலரே புரிந்திருப்பாங்க. அந்த சிலரும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடனே இருக்கக்கூடிய சில நபர்களாக மட்டுமே இருக்கும். வெளியிலிருந்து புதிதாக வந்த நபர்கள் அனைவரும் உங்களை பற்றி தெரியாமல் இருப்பார்கள். உங்களுடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய சோகங்கள், வருத்தங்கள், உங்களுடைய அனுபவங்கள் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதனால நீங்க மிகவும் அமைதியான ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னு கூறுவாங்க. ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் இருக்கக்கூடிய அவமானங்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு இயல்பான குணமானது இருக்கும். அது பொறுமை. நீங்கள் எதையும் சண்டையாக மாற்றாமல் சமாளிக்க முயற்சிப்பீங்க. முடிந்த அளவுக்கு சண்டை என்பது வேண்டாம். முடிந்த அளவுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைத்த ஒரு நபராக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய குணமாக இருக்கும். ஆனால் இதே ஒரு குணத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி விட்டு சென்று இருப்பார்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஆண்களுக்கோ பெண்களுக்கோ காதல் தோல்வியோ இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு செயல்களின் மூலம் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய நல்ல மனதை பார்த்து சிலர் உங்களை அடிமை போல் நடத்துவதற்கும் முயற்சி செய்திருப்பார்கள். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து போயிருக்கும். ஆமாவா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். நீங்கள் சந்தித்த சில நபர்கள் உங்களுடைய மனதை மிகவும் காயப்படுத்தியிருப்பாங்க. ஆனா ஏன் காயப்படுத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா அது ஒரு நபர்கள் உங்களுக்கு பிடித்த சில நபர்களாக இருக்கும். அவர்களை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்கலாம். இல்லைன்னா நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த எதையாவது ஒன்றை கூறி உங்களுடைய மனதை அவர்கள் காயப்படுத்தியிருப்பார்கள். இவனிடம் சொன்னால் அவன் மறுக்க மாட்டான் என்று நினைத்து உங்களிடம் வேலை வாங்கியவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய அன்பினால் நீங்க அவங்களுக்காக வேலை செய்து கொடுப்பீங்க. அவங்க எது சொன்னாலும் சரின்னு பண்ணுவீங்க. ஆனால் அதுவே காலப்போக்கில் போக போக நமக்குன்னு ஒரு அடிமை இருக்கான் அப்படின்னு உங்களை அவங்க தேர்ந்தெடுத்து கொண்டு எல்லா விதமான வேலைகளையும் உங்களிடமே கொடுப்பாங்க. இது வேலை செய்கின்ற இடத்தில் மட்டும்தான் பார்த்தா, வீட்டில் இருந்தாலும் உங்களிடம் பணம் வாங்குவது, தேவையில்லாத செயல்களுக்கு உங்களையும் கூட சேர்த்து கூட்டு போவது, அவர்களுக்கு வேண்டிய வேலைகளை உங்களிடம் சொல்லி அதனை செய்ய வைப்பது. இந்த மாதிரி சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனால் இது ஒரு கட்டத்திற்கு மேல உங்களுக்கு மிகவும் கடுப்பாகிவிடும். இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் நிச்சயமாக சண்டை சச்சரவானது ஏற்படுவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அவர்களை எதிர்த்து பேச முடியாமல், ஏன் அப்படின்னா உங்களுடைய பாஸாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு மேல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளாக இருப்பார்கள். இதனால் அவர்களை எதிர்த்து பேச முடியாமல் நீங்கள் மனதிற்குள் அதனை வைத்துக்கொண்டு இன்னை வரைக்கும் இருப்பீர்கள். நீங்கள் உதவி செய்த போது அவர்கள் உங்களை மதிக்காமல் நடந்து கொண்டிருப்பார்கள். சிலர் உங்களுடைய நேரத்தை, உழைப்பை, உங்களுடைய நம்பிக்கையை கூட பயன்படுத்தி கொண்டு நிச்சயமாக இருந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. ஆனால் போக போக உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எதிர்த்து பேசாமல் அமைதியாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் சண்டையை விரும்பக்கூடாத ஒரு ராசிக்காரங்களாக இருப்பீர்கள். இதனால் நீங்கள் எதையும் எந்த விதமான சண்டைகளையும் நம்ம போகக்கூடாது. நம்மளா சண்டைக்கு போகக்கூடாது. ஒரு கட்டத்துக்கு மேல அதை நம்ம தவிர்க்க முடியல அப்படின்னா மட்டும்தான் நம்ம சண்டையில இறங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக நீங்கள் எப்பொழுதும் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட உங்களுக்கு சிறு வயதிலிருந்து சில அவமானங்களை கூட நீங்கள் சந்தித்து கொண்டிருப்பீங்க. பள்ளி காலத்தில் உங்களுடைய திறமையை யாராவது குறைத்து பேசியிருப்பார்கள். அவர்கள் உறவினர்கள் அல்லது சுற்றத்தார்கள் இவனால் இதெல்லாம் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியை உங்கள் மீது வைத்திருப்பார்கள். அந்த சில வார்த்தைகள் அந்த ஒரு நேரத்தில் சிறியதாக தோன்றினாலும் அது உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். ஒரு குழந்தையாக நீங்கள் இருந்து நீங்கள் அந்த அவமானங்களை மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக தாங்கிக் கொண்டு இன்னை வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். வீட்டுக்குள்ளும் சில நேரங்களில் உங்களுக்கு எதிரான சூழ்நிலையானது ஏற்படும். உங்களை புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள், உங்களுடன் சரியாக பேசாத கணவன் அல்லது மனைவிகள், உங்களிடம் மூஞ்சி கூட நீங்கள் எது கேட்டாலும் அவர்கள் அதற்கு பதிலளிக்காத குழந்தைகள், இதுதான் உங்களுடைய குடும்பமாக இருக்கும். இதனால் பெரிய பெரிய பிரச்சனைகள் உங்களுடைய குடும்பத்திற்குள்ளே ஏற்படும். நீங்க வெளியிடத்திற்கு செல்லும் பொழுது மிகவும் சந்தோஷமாக செல்வீர்கள். வீடு திரும்பும் பொழுது ஏண்டா வாரோம் அப்படின்னு ஒரு மனப்பான்மையானது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வீட்டுக்கு வந்தா உங்களிடம் இருக்கக்கூடிய சந்தோஷங்கள், உங்களுடைய மகிழ்ச்சி அனைத்தும் ஒரே ஒரு நொடியில் போய்விடும். எப்பொழுது நம்ம வீட்டை விட்டு வெளியே போவோம் அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் தோன்ற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்தில் சில செயல்கள் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். நீங்கள் நீங்கள் அதிகமாக அமைதியாக இருப்பதால் பலர் உங்கள் மீது குற்றங்கள் சுமத்துவதற்கு எளிதாக நினைத்து கொண்டிருப்பாங்க. இன்னும் சிலரும் குற்றங்கள் சுமத்தி கொண்டுதான் இருப்பார்கள். நீங்கள் செய்யாத தவறுகளுக்கு கூட உங்கள் மீது குற்றங்களை செலுத்தி உங்களை தவறான ஒரு மனிதராக நிச்சயமாக ஆக்கி விடுவார்கள். உங்களுடைய வாழ்க்கை பல பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவும் யாரை நம்புவது, யாரை நம்ப வேண்டாம் அப்படின்னு சில
சில அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பாடங்களாக கொடுத்திருக்கும். இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வெளிவர முடியாமல் அவர்களிடம் நம்ம பழக்கம் வைத்து விட்டோம், உடனே முடித்தால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைத்து கொண்டு மீண்டும் மீண்டும் அவர்களிடம் போய் பழகுவீங்க. இது உங்களுடைய குணங்களாக எப்பொழுதுமே இருக்கும். இதை உங்களால் மாற்றிக்கொள்ள முடியாமல் நீங்கள் இன்னும் தவித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபராகவே இருப்பீங்க. இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதில் மிகுந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். சில சமயம் நீங்கள் தனிமையாக உணர்ந்திருப்பீங்க. நான் இவ்வளவு நல்ல மனசு கொண்டவன், ஆனால் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கு என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் வந்து கொண்டே இருக்கும். குடும்பத்திலும் சில நேரங்களில் நீங்கள் இழந்த மதிப்பு பற்றி நினைத்தால் உங்களுக்கு மிகவும் வேதனையானது ஏற்படும். நீங்கள் செய்த நல்ல விஷயங்கள் பல நேரங்களில் யாராலும் கவனிக்கப்படாமல் உங்களுடைய மனதிற்குள் தோன்றிக் கொண்டே இருக்கும். ஆனால் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காதல்லவா? உங்களுக்கான ஒரு நேரமானது வந்துவிட்டது. இதுவரை நீங்கள் அனுபவித்த சோதனைகள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவுக்கான ஒரு காலங்கள் கிடையாது, ஆரம்பத்திற்கான ஒரு காலங்களாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக மாறும். உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாற்றப்படும். இதுவரை நான் கூறியது ரிஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து ஒரு நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு நிறைய பாடங்கள் புகுத்தப்பட்டது. இப்போது அந்த ஒரு பாடங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலமானது வரப்போகிறது. இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில மெதுவாக புதிய புதிய மாற்றங்கள் உங்களை தேடி வரும். அதுவும் கிரகநிலைகள் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்ற வாய்ப்புகளை திறக்க வைக்கும். இதுவரை உங்களை மதிக்காமல் பார்த்தவர்கள் கூட இனிமேல் உங்களை வேறு பார்வையில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில சில புதிய நபர்கள் நிச்சயமாக வருவார்கள். அவர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி விடுவார்கள். அந்த ஒரு புதிய நபர்கள் உங்களுக்கு பிடித்த நபர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். அவங்க சாதாரணமான ஒரு மனிதர்களாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் உங்களை உயர்த்தக்கூடியவர்கள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கீழ் நோக்கி சென்று கொண்டிருப்பீங்க இந்த ஒரு நேரத்தில். ஆனால் புதிய புதிய ஐடியாக்கள் அவர்கள் உங்களுடன் சேர்ந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களுடைய வாழ்க்கையவை அவர்கள் உயர்த்தி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நபர்களாக இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு நண்பராக இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு தொழில் தொடர்பு வாலியாகவும் இருக்கலாம். அல்லது ஒரு வழிகாட்டியாக கூட இருக்கலாம். இல்லைன்னா உங்களுடைய வருங்காலமாகவும் நிச்சயமாக இருக்கலாம். இவர்களில் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையையும் முழுமையாக மாற்றி விடுவார்கள். சிறுவயதில் நீங்கள் சந்தித்த அவமானங்களுக்கு வார்த்தைகளால் பதிலடி கொடுக்க வேண்டிய அவசியம் இனி இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடைந்திருக்கக்கூடிய முன்னேற்றம் தான் மிகப்பெரிய ஒரு பதிலடியாக இருக்கும். உங்களை யாரெல்லாம் நீ ஒன்னத்துக்கும் ஆக மாட்ட, எதற்கும் பயன்பட மாட்டேன் என்று கூறினார்களோ அவர்களின் முன்னால் இந்த ஒரு நேரத்தில் ஒரு முன்னேற்றமான நீங்க அடைந்திருப்பீங்க. அதுவே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு சாதித்த ஒரு செயலை நிச்சயமாக கொடுக்கும். இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பண விஷயத்தில் ஒரு பெரிய மாற்றமானது ஏற்படும். இதுவரை சம்பாதித்தாலும் பணமானது கையில் தங்காமல் போய்கொண்டே இருக்கும். ஏன் போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் திடீரென்று செலவுகள் ஏற்படும். அந்த ஒரு செலவுகள் எதன் மூலம் வருகிறது, எப்படியெல்லாம் பணம் செலவழிகிறது என்று தெரியாமல் நீங்கள் முழித்துக் கொண்டிருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அந்த ஒரு பணமானது அனைத்தும் உங்களுடைய கையில் வந்து தங்கிவிடும். செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இந்த ஒரு சமயமானது சில கடன் பிரச்சனைகள் கூட உங்களை சோர்வடைய செய்திருக்கும். ஆனால் இனிமேல் வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க செய்கின்ற வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், அதில் போதுமான அளவுக்கு வருமானங்கள் உங்களுக்கு கிடைத்து போதுமான அளவுக்கு பணமானது உங்களுடைய கையில் நிச்சயமாக தங்கும். பணத்தை சேமிக்கக்கூடிய திறனும் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். பழைய கடன்களை மெதுவாக அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையானது உங்களுக்குள்ள உருவாகும். இந்த ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய நிலைத்தன்மை குணம் கொண்ட ஒரு குணமானது உங்களுக்குள்ள இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை தொடங்கினால் அதை விடாமல் பிடித்து நிற்பீர்கள். இந்த குணம்தான் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருக்கும். தொழிலிலும் வேலை வாய்ப்பிலும் அல்லது வணிகத்திலும் மெதுவாக ஒரு முன்னேற்றமானது உங்களுக்கு ஏற்படும். எனவே இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான மாற்றம் என்ன அப்படின்னா மரியாதையானது உங்களுக்கு தேடி வரும், அதிகரிக்கவும் செய்யும். குடும்பத்திலும் சமூகத்திலும் உங்களின் மதிப்பு உயர ஆரம்பிக்கும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைக்கு மதிப்பானது கிடைக்கும். ஒரு காலத்தில் உங்களை மதிக்காமல் பார்த்தவர்கள் கூட இனி உங்களிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு சோதனை பாதையாகவே இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு சோதனைகள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது. அதற்கு பதிலாக உங்களை மிகவும் வலுவான ஒரு நபராக மாற்றியிருக்கும். எனவே இனி வரப்போகின்ற காலங்கள் அந்த அனுபவங்களின் பலனை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். நீங்கள் அமைதியாக தாங்கிய அவமானங்கள், விட்ட கண்ணீர்கள், ஏற்பட்ட ஏமாற்றங்கள், இவை அனைத்திற்கும் ஒரு நாள் ஒரு
உங்களின் வெற்றியின் பின்னணி ஒரு கதையாக மாறும். அந்த ஒரு நேரம் தான் உங்களுக்கு இந்த ஒரு நேரம் அமைந்து விட்டது. இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தீர்வானது கிடைக்கும். நீங்கள் இதுவரை சிந்திய கண்ணீர்களுக்கு ஒரு முழுமையான ஒரு நாட்கள் இந்த ஒரு நாளிலிருந்து உங்களால் விடுபட முடியும். அந்த அளவுக்கு நல்லமைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.